யாருமே எனக்கு இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் பிள்ளையும் இல்லை, புருஷனும் இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷமாக ஒன்றுமே கொடுக்கல. இது கூட எடுத்துகிட்டு போய் கோயம்பேடு வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வந்தேன் சார். வெள்ள நிவாரணம் கொடுக்கல, பொங்கல் காசு கொடுக்கல, 6000 வந்தது அதுவும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. என் பேர் வள்ளியம்மாள். யாருமே எனக்கு இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் பிள்ளையும் இல்லை, புருஷனும் இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷமாக ஒன்றுமே கொடுக்கல. நிவாரணங்கள் எதுவுமே வாங்கலை. நான் எல்லாம் இல்லை, கைரேகை பதிலன்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுதான் செய்துட்ருக்காங்க. இவ்வளோ நாளாக 1.5 வருஷமாக ஆயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. சும்மா அங்கேயும் இங்கேயுமா போய் வீட்டுங்களில் நின்றுட்டு வரேன். நான் அப்படி இருக்கிறேன். ரேஷன் கடையில் போனால் எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க. வெள்ள நிவாரணம் கொடுக்கல, பொங்கல் காசு கொடுக்கல, 6000 வந்தது அதுவும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்கங்க. நான் ரொம்ப ஒரு மாத்திரை கூட கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் ஒன்று வாங்கிறதுக்கு. யாருமே இல்லை. எப்போனா ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் இருந்துட்டு தான் நான் வர்றது. அப்படி ரொம்ப தனிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு எப்படியாவது எனக்கு எதனாச்சு பண்ணுங்க நீங்கள். அதுதான் எனக்கு தேவை, வேறு ஒன்றும் நான் கேட்கல. கோயம்பேடு வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வந்தேன் சார். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் நான். அது கொண்டு காமிச்சிட்டு கூட ஒன்றுமே தர மாட்டேறாங்க. அம்பத்தூருக்கு போனேன், அங்கேயும் போயிட்டு தான் வந்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.